ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியலில் என்ன இன்னைக்கு நடக்குதுன்னு பார்க்கலாமா? பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டை வாங்குவதற்காக சுதாகர் இனியாவை வச்சு பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதற்கு கோபி எதிர்பாராத வார்த்தையை சொல்ல பாக்கியா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதாவது பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டை வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இனியாவை திருமணம் செஞ்சு வைக்க சுதாகர் முடிவு எடுத்திருக்காங்க. சுதாகர் மகன் போதைப் பொருள் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறங்கிற உண்மையே சொந்த பந்தங்களுக்கு தெரிய வந்தால் யாரும் பொண்ணு தரமாட்டாங்கன்னு அதை வெளியே சொல்லாமையே இருக்காங்க. அதே நேரத்தில் பாக்கியாவின் குடும்பம் சுதாகரின் குடும்ப அளவிற்கு வசதி இல்லைனாலும் பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டை வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுதாகர் புது பிளான் போட்டு திருமணத்தை நடத்தியிருக்கிறார். இதை தெரிந்து கொள்ளாத கோபி ஈஸ்வரியும் இருவரும் இனியா சுதாகர் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேணும்னு மொத்த குடும்பத்தையும் எதிர்த்து நிற்கிறாங்க. இனியா ஆரம்பத்தில் திருமணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போது ஆகாஷ் வாயிலேயே இனியா இன்னொரு திருமணம் செஞ்சுக்கும்படி கோபி சொல்ல வச்சுட்டாங்க. இதனால் இனியாவும் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்படியான நிலையில் பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு சுதாகர் வர்றாங்க. பாக்கியாவுடன் சம்மந்தி உங்ககிட்ட வரதட்சணையாக இதுவரைக்கும் எதுவும் கேட்கல, அதனால் ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் உங்கள் மகளின் இனியா பெயருக்கு அன்பளிப்பாக எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியா அதிர்ச்சி ஆகிறாங்க. அதோட பாக்கியா முடியாது சார்னு சொல்கிறாங்க. என் பையனும் உங்கள் பொண்ணும் சேர்ந்து வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஆசைப்படுற மாதிரி இதெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறாங்க சுதாகர். நாளைக்கு ரிசப்ஷன் நடக்கணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு சுதாகர் கிளம்பிட்டாங்க. அடுத்து பாக்கியா இந்த விஷயத்தை வீட்டில் எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. கோபி பாக்கியாட்ட சொல்கிறாங்க, நீ ரெஸ்டாரண்ட் விஷயத்தை பற்றி யோசிக்காத, அதை விட்டுரு, உன் பொண்ணு ஃப்யூச்சரை பற்றி யோசின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் பாக்கியா எடுக்க போகும் முடிவு என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.